ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற ரெண்டு ஹீரோஸுமே இந்த வேர்ல்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ ரீஎன்கார்னேட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஹீபிகே அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லப்போ சரி நம்ம ஹீரோவை வாங்கிட்டு போறேன். பொண்ணுங்க இருக்கிற ஆச்சரி கிளாஸ்ல இவன் ஒருத்த மட்டும் தான் பையனா இருக்கான். இவன் எல்லாரும் ஹீரோன்னு சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தோணல. என்னோட இந்த லைஃப்ல எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. எந்த விஷயங்களும் எனக்கு சேலஞ்சிங்கா இல்ல. லைஃபே போர் அடிக்குது அப்படின்னு ஹீபிகே யோசிக்கும் போது காடஸோட வேர்ல்டுக்கு அவ சமன் பண்ணப்படுறா. ஹீபிகி ஓட்டனாஷி, என்னோட வேர்ல்டு டேஞ்சர்ல இருக்கு. டீமன் லார்டு தோக்கடிச்சு நீ தான் அந்த வேர்ல்டை காப்பாற்றணும்னு சொல்லவும் என் லைஃப் ஆல்ரெடியே பர்ஃபெக்டா இருக்கு. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீபிகி அவ பாட்டு அங்கிருந்து கிளம்புறா. உன்னோட லைஃப் ரொம்பவே ஈஸியா இருக்கிறது உனக்கு போர் அடிக்கலையா? உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ற காம்ரேட்ஸ், லைஃப் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி ஒரு லைஃப். அது போக நான் உனக்கு பவர் சீயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காட சொல்லவோ சரி அப்படின்னு ஹீபிக்கியோ ஒத்துக்கிறா. இது உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் டவல் மாதிரி ஒன்னு அவ கொடுக்குறா. கவலைப்படாத, உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்றதுக்கு இன்னொரு ஹீரோவையும் அனுப்பி வைக்க அப்படின்னு அந்த காட சொல்லியிருப்பா. காடஸ் ஒரு ஹீரோவை அனுப்பி வைக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆள் போய் சொல்லவும் அதே மாதிரி லேமியா கிங்டம்ல ஒரு லைட் வருது. ஹீபிக்கியும் அந்த இடத்துக்கு வரா. காடஸோட வார்த்தைகள் உண்மைதான், நம்மளை காப்பாத்த ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு ஹீபிக்கி எல்லாரும் கொண்டாடுறாங்க. என்ன இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு என்ன சுத்தி யாரும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த லேமியா கிங்டம் பார்க்க ஜப்பான் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மேப்பை ஹீபிக்கி பார்த்துட்டு இருக்கா. இவங்க பக்கத்து கண்ட்ரிக்கும் அந்த ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் பேசிட்டு இருந்ததை அவ கேட்டிருப்பா. காடஸ் அந்த கண்ட்ரிக்கு எதுக்கு ஹீரோவை ஃபர்ஸ்ட் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருந்தது கேட்டு பக்கத்து கண்ட்ரி கூட இவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல போல. அண்ட் அந்த காடஸ் எனக்கு ஒரு ஒல்ஃப் ஸ்பிரிட்டையும் சேர்த்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி வா பார்க்கும்போது இவ கூட சேர்ந்து ஃபைட் பண்ண மர்சனரிஸ் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு வா யோசிக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட ரத்தவாடியே தெரியல. இவெல்லாம் ஃபைட்டுக்கு லைக் பட மாட்டா அப்படின்னு ஒருத்தி கிளம்பவும் டி அப்படிங்கிற கோட் மெஜிஷியன் அந்த இடத்துக்கு வரான். நீ நாய் மாதிரி வாழாட்டு எனக்கு ஒரு போல அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பும் போது நீ பேசினது நான் கேட்டேன், நீ என் பார்ட்டியில ஜாயின் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீபிகி கேட்கிறா. நியோபி கூட ஃபைட் பண்ண எனக்கு விருப்பம்லன்னு வா கிளம்பும் போது உன் விருப்பப்படி ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நிறைய டீமன் கூட உன்னை ஃபைட் பண்ண விடுறேன்னு சொல்லவோ சரி அப்படின்னு அவ்வளோ ஒத்துக்கிட்டு என் பேரை நவர்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. அப்படி என் கூட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது என்னமோ ஒரு டிராகன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பிரீஸ்டஸ் இன்னுமா வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா பிரீஸ்டஸ் கேரேஜ் கவுந்து கிடக்குது. அங்க கொஞ்சோண்டு கோபால்ஸ் தான் இருக்கு. டக்குன்னு போய் அதுங்களை கத்த விடாம நான் அதுங்களை நம்ம கொல்லணும், இல்லைன்னா அதுங்க கத்தி அதுங்க கூட்டத்தை கூப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒட்டி சொல்லவும் யார் யார் எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. ஹீபிக்கியும் நான் அட்டாக் பண்ண தயார்னு சொல்றா. மத்தவங்க எல்லாம் போயிட்டு கொய்கா கோபால்ட்ட கொண்டுருந்தாங்க. பட் ஹீபிக்கி கொல்றதுக்கு தயங்கவும் அது கத்த ஆரம்பிச்சிருது. சோ மத்த கோபால்ஸ் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. இது ரொம்ப டேஞ்சரஸ். ஹீபிக்கி இங்க இருந்து பயிர் அப்படின்னு நவார் சொல்றா. என்னாலதான் இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீபிக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் இந்த வேர்ல்ட காப்பாத்த வந்த ஹீரோ யாரையும் சாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா கொலை பண்ணதுனால அழுதுட்டு இருக்கா. நவர் தான் போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறா. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேரு ஹாசுகி, நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணலாமான்னு கேட்கவும் அந்த நாட்டோட பிரீஸ்டஸ் நாங்க எடுத்துக்கிட்டா 2 கண்ட்ரிக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லவும் என்னோட இந்த முடியை நான் செத்துட்டேன் ப்ரூஃபா காமிங்க அப்படின்னு ஹாசுகி கொடுக்குறா. உங்க டீம்ல சேர்ந்து நான் ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்றதுக்கு இந்த முடியும் இடைஞ்சலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும் அப்ப நாங்களும் ஃபைட்ல எங்க முடிய கட் பண்ணுமோன்னு ஹீபிகி கேட்கவும் உங்களுக்கு அது அழகா தான் இருக்குன்னு ஹாசுகி சொல்றா. சரி, எனக்கு ஹீலிங் மேஜிக் எல்லாம் கத்துக்கூட அப்படின்னு ஹீபிகி சொல்லுவோம். அவ்வளோ ஹாப்பியா. அப்புறமா எந்த ஃபைட்லயும் நாங்க தோத்ததே இல்ல அந்த ஒரு விஷயத்த பாக்குற வரைக்கும் அப்படின்னு பிளாக் ஸ்பைடரை இவங்க பாத்திருக்காங்க. இதுதான் லெஜெண்டரி பிளாக் ஸ்பைடர், இது பாக்குற எதனாலும் திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நவர் அதை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறா. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதோட காலை இவளால வெட்ட கூட முடியல. உட்டி ஐஸ் மேஜிக் வச்சு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் அது முடியல. ஒரு வழியா நவர் அதோட காலை துண்டா வெட்டினா டக்குனது ரீஜென்ரேட் ஆயிருது. ஹீபிக்கிய வெப்ல இருந்து காப்பாத்தி நவர் இப்ப அதுல மாட்டிக்கிறா. நவரை காப்பாத்தி இப்ப ஹீபிக்கி போயிட்டு அட்டாக் பண்ண போனா இவளோட உல்ஃப் ஸ்பிரிட்டையும் மத்தவங்களையும் அதை அட்டாக் பண்ணிருது. இல்ல நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆகிட்டு செம ஃபாஸ்டா போயிட்டு அதோட கண்ணவா வெட்டியிருந்தா. என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணியும் இவ்வளவுதான் என்னால பண்ண முடிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லி அவ மயங்கிருதா. எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாரும் அங்க இருக்காங்க. நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. இது எனக்கு ஒரு பாடம், நெக்ஸ்ட் டைம் நான் தோத்து போக மாட்டேன் பிளாக் ஸ்பைடர் அப்படின்னு வா யோசிக்கிறா. ஹீபிக்கி சமன் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. கொஞ்சம் அழகா இருந்துட்டா நீ என்ன பெரிய இவனா, மொத்த பொண்ணுங்களும் பின்னாடியே சுத்துது அப்படின்னு சொல்லி ரவுடி பசங்கள்லாம் ஒரு பையன்ட்ட வம்பளுக்குறாங்க. அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு பொண்ணுங்க அவனை காப்பாத்தவும் உங்க ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே ஓடுறான். அழகா பிறந்தது ஏன் தப்பா? கேம்ஸ்ல கூட நான் ஒரு தோத்தாங்குழியா தான் இருக்கல. ரீஎன்கார்னேட் ஆகி நான் ஸ்ட்ராங்கா மாறினா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே காடஸ் அவனை சமன் பண்ணியிருந்தா. டோமுகி இவகாஷி, என்னோட இந்த வேர்ல்டு ஆபத்துல இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நீதான் அந்த வேர்ல்ட காப்பாத்தணும், ஏன்னா நீதான் இதை காப்பாத்த பிறந்த ஒரு ஹீரோ, உனக்கு கூட இன்னொரு ஹீரோவையோ சேர்த்து நான் அனுப்பி வைக்கிறேன். டீமன்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த், மேஜிக், ஃபிளையிங் போட்ஸ், அப்புறமா மத்தவங்களை அட்ராக்ட் பண்ற ஐ அப்படின்னு சொல்லவும் இதுவே ஆல்ரெடி ஓவர் பவர் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போன்னு
இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், உனக்கு நான் இம்மார்டாலிட்டியை கொடுக்குறேன், பட் அது நைட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும் காடஸ் சொல்றா. பார்க்க எப்படி தெரியறாங்கிறத சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லவும், தாராளமா அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் இப்ப அவனை கிரெட்டோனியா கிங்டம்க்கு அனுப்பி வைக்கிறா. அந்த குயின் வந்துட்டு அவனை வரவேற்கிறாங்க. உண்மையிலேயே நான் இப்ப இன்னொரு வேர்ல்டுக்கு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். ஓ ஹீரோ உங்களை வெல்கம் பண்றா அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்றா. உங்களோட ட்ரெஸ் ப்ராப்பரா இல்ல, வாங்க உங்களுக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. அப்ப அந்த குயின் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நைட்டை கூப்பிடவும், சொன்ன மாதிரியே காடஸ் அந்த ஹீரோவை அனுப்பி வச்சிட்டாங்களான்னு பார்க்கவும், இவர டோமக்கி அண்ட் இது ஷெல்ஷியான்னு சொல்லவும், லேடி நைட்டா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல நம்ம கிட்ட போகவும், ஹீரோவா இருந்தாலும் மேனஸோட நடந்துக்கோன்னு வா சொல்லவும், சாரி அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணு ஆக்டிவேட் ஆகுது. சோ இப்ப அந்த நைட்டுக்கு வந்து இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு வெக்கப்படுறா. இதான் அந்த கோயின் பார்த்துட்டு உங்க லெவலான எபிலிட்டியை செக் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, எதுவும் தேவைன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு கோயின் போயிட்டு கேட்கவும், அவனோட மேஜிக் கண்ணு அதை மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரிசர்ச்சர் சொல்றான். ராயல் ஃபேமிலி அதை அஃபெக்ட் பண்ணாதபடி ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யோகி நாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் அந்த கோயின் இன்ட்ரடியூஸ் பண்றா. கோலமெல்லாம் மேக் பண்ணுவேன்னு வா பேசவும், இவனோட கண்ணு ஆக்டிவேட் ஆகுது. 90 ரோமுக்கு வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம்னு வா சொல்றா. கோயினும் எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறா. இப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துல டிராகனை வச்சிட்டு இருக்கவும், இது ஒரு டிராகன் தானே அப்படின்னு டோமிக்கி ஓடி போயிட்டு பாக்குறான். நான் தான் அந்த வேர்ல்டோட பெஸ்ட் டிராகன் டீமர் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேரு மோரா, இந்த டிராகன்ஸை தவிர்த்து எனக்கு நீ எந்த ஃபேமிலியோ கிடையாதுன்னு வா சொல்லவும், ஓ சாரி நீங்க வேணா என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இல்ல நீங்களும் என் ஃபேமிலியில ஒருத்தரா இல்ல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. கோயின் வந்து இவனை பார்த்துட்டு இவன் கண்ணை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. சோ இதனாலேயே டோமிக்கி கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. மூணு பொண்ணுங்களுக்கும் ஆல்ரெடி உங்களை பிடிச்சிருக்கு. சோ அவங்க கூட டீம் அப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வேர்ல்ட காப்பாத்த போற ஒரு ஹீரோ இல்ல. சோ தேவையில்லாம எதை பத்தியோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயின் சொல்றா. ஆமா நான் ஒரு ஹீரோ, இந்த வேர்ல்ட காப்பாத்த போறவன். சோ நான் என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டோமிக்கி யோசிக்கிறான். என் கிரெட்டோனியா கிங்டமை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயின் யோசிக்கிறா. பட் நான் இங்க வந்த அப்புறம் ஒரு பிளாக் ஸ்பைடர் தான் என்ன கேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இருக்கிறதுலேயே ஒஸ்ட்னா அந்த டோமிக்கி தான். அந்த அளவுக்கு தைரியமா ஃபைட் பண்ண தெரியாதவன் அண்ட் தன்னோட கண்ணை யூஸ் பண்ணி மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணி தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறான். ஈவன் அந்த குயின் வந்துட்டு இவனோட கண்ணுக்கு அட்ராக்ட் ஆகல தான், இருந்தாலும் இவனை யூஸ் பண்ணிக்கிடணும், அப்பதான் கிங்டமை காப்பாற்ற முடியும்னு அந்த குயின் அந்த மாதிரி பண்ணியிருப்பா. இனிதான் கதையை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.